அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி. இன்னைக்கு நம்ம வீடியோல சூரா கௌசரோட சில நன்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். குர்ஆனின் 108வது சூறாவான சூரா கௌசர்ல வெறும் 3 ஆயத்துகள் தான் இருக்கு. இந்த சூறாவை தினமும் ஓதுறவங்களுக்கு அல்லாஹு தாலா சுவனத்தின் அனைத்து நதிகளிலிருந்தும் தண்ணீரை நமக்கு அருந்த கொடுப்பான். ரெண்டாவது நன்மை, இந்த ஒரு சூறாவை தினமும் ஓதுறவங்களோட மனசு ரொம்பவே லேசா இருக்கும். கோபம், பொறாமை போன்ற கெட்ட எண்ணங்களிலிருந்து இந்த ஒரு சூறா நம்மளை பாதுகாக்கும். இந்த சூறாவை தினமும் ஓதுறவங்களுக்கு கிடைக்கிற 3வது நன்மை, நம்மளோட ஈமான் வலுவடையும். 4வது நன்மை, உங்க குழந்தைகளுக்கு பிடிவாதம் அதிகமா இருக்குன்னா இந்த ஒரு சூறாவை ஓதி அதை தண்ணீர்ல ஊதி அந்த குழந்தைக்கு குடிக்க கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு இருக்கிற கோபம், பிடிவாதம் எல்லாமே குறையும். 5வது நன்மை, இந்த ஒரு சூறாவை மழை பொழியிற நேரம் ஓதி உங்களோட தேவைகளை நீங்க அல்லாஹு தாலா கிட்ட துவா மூலமா கேட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவை அல்லாஹு தாலா நிச்சயமா கபூல் செய்வான். 6வது நன்மை, எந்த ஒரு நபர் வெள்ளிக்கிழமை இரவிலோ அல்லது பகலிலோ 100 முறை சூரா கௌசர ஓதி பின்பு 100 முறை ஸ்வலாத்த ஓதி அல்லாஹு தாலா கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்க்க துவா கேட்டீங்கன்னா அல்லாஹு தாலா நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்க கனவுல காமிச்சு தருவான். ஆனா ஒருவேளை இப்படி ஓதியும் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கலன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்த்த நபர்களுக்கு என்ன கூலிய அல்லாஹு தாலா கொடுப்பானோ அதே அளவு கூலிய அல்லாஹு தாலா உங்களுக்கும் கொடுப்பான். 7வது நன்மை, இந்த சூறாவை குறைந்த அளவு 100 முறை ஓதி அதை ரோஸ் வாட்டர்ல ஊதி ஒருவர் அவங்க முகத்துல தேய்ச்சாங்கன்னா அவங்க முகத்துல அல்லாஹு தாலா பிரத்யேகமான நூரை கொடுப்பான். இங்க கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்று, இந்த ரோஸ் வாட்டரை நீங்க முகத்துல தடவுற அந்த நேரத்துல அல்லாஹு தாலா கிட்ட நியத்து வச்சு நீங்க இதை தடவணும். 2, நீங்க உபயோகிக்கிற ரோஸ் வாட்டர் சுத்தமானதா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனின் இந்த மிக சிறிய சூறாவான சூரா கௌசரை நம்ம தினம்தோறும் ஓதி வர அல்லாஹு தாலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.